ஓவிய வணக்கம். தேர்தல் முடிவுகள் வெளியாகி அது அதிமுக இரண்டாக பிளவுபடக்கூடிய வகையில் இந்த முடிவுகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தான் அதிமுக தரப்பு இரண்டாக பிளவுபட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். இது நேற்றைய தினமே அதிகாரப்பூர்வமாக வெளியானது. ஏனென்றால் நேற்றைய தினம் இரண்டு அணிகள் தரப்பிலும் தனித்தனியாக தற்காலிக சபாநாயகரை சந்தித்து கடிதம் ஒன்றை கொடுத்தார்கள். அந்த கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் சென்று தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவை சந்தித்து கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தில் சட்டமன்ற அதிமுக குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் துணைத் தலைவராக ஓ.எஸ். மணியன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கையெழுத்திட்டு அந்த கடிதம் வழங்கப்பட்டது. அதே போன்று அதற்கு பிறகு மாலை 6:10 மணி அளவில் சி.வி. சண்முகம் தலைமையிலான எஸ்.பி. வேலுமணி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தற்காலிக சபாநாயகரை சந்தித்து அவர்கள் தரப்பில் ஒரு கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தில் பெரும்பான்மையான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு எஸ்.பி. வேலுமணிக்கு தான் இருக்கின்றது என்றும், அந்த அடிப்படையில் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி, கொறடாவாக விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்றும், இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற ஆலோசனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதியாகிவிட்டது. இந்நிலையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன? தற்போது சபாநாயகருடைய கையில் தான் இருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு என்பென்று பார்க்கப்படக்கூடிய நிலையில்தான் இன்றைய நிலையில் மிக முக்கிய ஒரு நகர்வை சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதாவது தமிழக முதலமைச்சராக பதவியேற்றக்கூடிய விஜய்க்கு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிமுகவினர். இன்று முதலமைச்சர் விஜயை அவர்கள் நேரில் சந்திக்க இருப்பதாகவும், இந்த சந்திப்பின் போது தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம் என்று அவர்கள் தரப்பில் அவர்களுடைய அந்த கருத்தை முன்வைக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. ஏனென்றால் மறுபுறம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நான் தான், அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் நான் தான், அதிலிருந்து விலக மாட்டேன் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினர்களிட ஒரு 27 பேர் இருப்பதாக கூறப்படுது. எண்ணிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக இல்லை. ஏனென்றால் நேற்றைய தினமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் சென்று கடிதம் கொடுக்கப்பட்ட போது அதிலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் கடிதம் கொடுத்த போது அதில் எத்தனை எம்எல்ஏக்கள் 17 பேரா, 27 பேரா, 30 பேரா என்ற எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியாக 27 பேர் இருப்பதாக கூறப்படுகிறது. 27 என்பது அது அதிமுக தரப்பு 47 இடங்களை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலையில் 3/2 பங்கு என்று பார்த்தால் 32 தான். 32 எம்எல்ஏக்கள் மாறினால் மட்டும்தான் சட்ட சிக்கல் என்பது ஏற்படாது. மற்றும் 27 எம்எல்ஏக்கெல்லாம் தனியாக பிரிந்து சென்றால் அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இது எஸ்.பி. வேலுமணி தலைமையில் அணைக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் வேலுமணி தலைமையிலான அதிமுக சென்று சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது தங்கள் தரப்பு விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும், உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும், அதே போன்று அமைச்சரவையிலும் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த சந்திப்பை அடுத்த கட்டமாக முதலமைச்சர் விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார்? இது அதிமுகவில் ஏற்கனவே பிளவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இது அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்தும், இது சட்டியாக என்ன சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும். ஓவியா.